நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி தான் முழு காரணம் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சுமத்தியிருந்த நிலையில் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த குறுகிய மனப்பான்மையோடு பேசும் நயினார் நாகேந்திரனுக்கு பதில் சொல்லி தமது நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் விஜய் செய்த தவறுகள் குறித்து நயினார் நாகேந்திரன் பேசாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைக்கு கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்து போனார்கள். தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார், 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 7 மணிக்கு வருகிறார். ஆனால் நடந்தது என்ன? அங்கு 41 பேர் இறந்து போனார்கள். உடனடியாக இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? கரூரிலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக. அதற்கு அத்தனைக்கும் காரணம், அந்த சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டு. வருகின்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் மாதம் நடைபெறுகிற ஆட்சி மாற்றத்தில் அனைவருக்கும் நீதிமன்றம் போய் செல்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணையில் யாரெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு. அந்த மேடையில் பேசின பிஜேபியினுடைய மாநில தலைவர் அந்த சம்பவத்துக்கு 7 மணி நேரம் லேட்டாக வந்தார், 12 மணி நிகழ்ச்சிக்கு 7 மணிக்கு வந்தாருங்கிறத மட்டும் சொல்லிட்டு கடந்து போனார். அவர் ஏன் விளக்கு அணைச்சாரு, ஏன் உள்ளே போனார், காவல்துறை சொன்ன இடத்துல வாகனத்தை நிறுத்தாமல் மாற்றுப்பாதையில் ஏன் போய் உள்ளே போய் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தினாங்கிறதெல்லாம் பேசியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அரசியலுக்காக அரசின் மீதும் தனிப்பட்ட முறையிலும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் அதே போல ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கின்றார். ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு அரைகுறைத்தனமாக தனக்கு என்ன தெரியும் என்பதை, இங்கு என்ன நடந்தது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு சொல்லப்பட்ட கருத்து. அப்படிப்பட்ட கருத்திற்கு நான் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும்.